ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆம் தேவஜனமே, சோர்ந்து போகிற வேலையிலே அவர்தான் நமக்கு பலனை கொடுக்க முடியும். ஏன்? அவர்தான் நம்மை உண்டாக்கினார், அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். அவருக்கு மாத்திரமே நாம் எந்த இடத்திலே சோர்ந்து போயிருக்கிறோம், எந்த சூழ்நிலையிலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், எப்படி நம்மை தேற்றுவது என்று அறிந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். ஆம், சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பலனை கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆம் தேவஜனமே, சூறை செடியின் கீழ் இருந்த எலியாவையும் கர்த்தர் தூக்கி எடுத்தார். எலியா போதும் என்று சொல்லி பயணத்தை முடித்துக் கொண்டார். யோனா எரிச்சலின் நிமித்தமாக பலனை பெற்றுக்கொள்ளாமல் பிரயாணத்தை முடித்துக் கொண்டார். இவர்கள் இரண்டு பேர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் தியானிக்கிற பொழுது எல்லாம் என்ன, ஒரு ஃபுல் ஸ்டாப். பலன் பெற்றுக்கொண்டாலும் கூட அந்த பலனை பிரதிபலிக்காமல், தங்களுடைய ஓட்டத்தை ஓடாமல், இதோ தன்னுடைய சரீரத்தினுடைய பயத்தினாலே ஊழியத்தை முடித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். சரீரத்தினுடைய காரியத்தினாலே ஊழியத்தை முடித்துக் கொண்டதை பார்க்கிறோம். நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள். உங்கள் குடும்ப சமாதானமா, குடும்ப தேவைகளா, ஊழியத்தில் பிரச்சனைகளா, பிள்ளைகள் வாழ்க்கையில் போராட்டமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமருகிற இடம் தேவ சமூகமாய் இருக்க வேண்டும். அவர்தான் உங்களுக்கு பலனை கொடுக்க முடியும். டாக்டர்கள் உங்களை கைவிட்டாலும், இதோ கடன் உங்களை பாதாளத்தில், கடன் உங்களை தள்ளினாலும் இருட்டுக்குள்ளே நீங்கள் கலங்காதிருங்கள். தேவ சமூகத்தை நாடி போங்கள். இதோ அவர் உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். ஒரு காகத்தை அனுப்புவார். இதோ சாரிபாத் விதவையை உங்களுக்காக அவர் அனுப்புவார். தேவ ஜனமே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு சிறுவனை அனுப்பி உங்களை போஷிப்பார். எப்படி அவன் 12 அப்பத்தையும் 5 மீன்களையும் கொண்டு வந்தானோ அது போல கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். தேவ ஜனமே, எனவே எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார். தேவ சமூகத்தில் மாத்திரம் காத்திருங்கள். பலன் நிச்சயமாய் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சோர்ந்து போகிற எங்களுக்கு நீர் பலனை கொடுத்து அப்பா எங்களை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த காரியத்திலே நாங்கள் சோர்ந்து போய் அப்பா இந்த நாளை தொடங்குகிறோமோ எங்களை மன்னிங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. தகப்பனே, நீர் மாத்திரமே எங்களுக்கு பலன் கொடுக்கிறீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். உங்க சமூகத்துல நாங்கள் அமர எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.